இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 10ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, சப்தமி திதி, மேஷ ராசியில் அது மேஷ லக்னம். அதுலேயும் மெயினாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். கொஞ்சோண்டு கல்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சில இடங்கள்ல நமக்கு புரிதல் கம்மியாக இருக்கலாம். ரொம்ப நாளாக தள்ளி போயின்ற காரியம் இன்றைய நாள் நடக்கலாம். சிம்பிள் சொல்யூஷன் தெரியுமா? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமாக மாற வேண்டும் என்றால் வீட்டை நீட்டாக சுத்தம் பண்ணுங்க. சனி என்கின்ற ஒரு கிரகத்தின் காரகத்துவமே சுத்தமாக இருக்கணும். அப்போ சனி பிரீத்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய செருப்பு, பழைய துணி, இந்த மாதிரிலாம் பிடிக்காது. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாளை பொறுத்தவரை நிறைய இடங்களில் தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே விஷயம் பண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது. மற்றவங்களை பற்றி இந்த நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நைட்டு கொஞ்சம் தூக்கம் வராது, சில பேருக்கு லைட்டாக கால் வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள். சின்னதாகவும் சந்தேகம் வராமல் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய கண்டிப்பா அப்படிதான். எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம், ஆனா இந்த நாள் விட்டு கொடுத்து தான் ஜெயிப்பீங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும், அந்யோன்யம் இருக்கும். வியாபாரத்தில் மெயினாக எங்கெங்கெல்லாம் பணம் வரணுமோ அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி அவர்களெல்லாம் இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இரும்பு வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றங்களும் பெரிய ஆர்டரும் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா விசாலாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டர் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாட்டு தொழுவம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, பசுமாடுகளை வைத்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, இல்லை கேட்டல் ஃபீல்டு வச்சுருக்கீங்க, அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விவசாயிகளுக்கு பொன்னான நாள். நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் அதில், சிரமப்பட்டாலும் அதில் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நிறைய பேருக்கு அதாவது வேற ஒரு ஆங்கிளில் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நேர்மறையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் நம்ம எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்னதாக இஎம்ஐயில் கட்டக்கூடிய ஒரு பணம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது. கலைஞர்களுக்கு யோகமான நாள். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். பிளான் பண்ண மாதிரி நடக்கும். நிறைய ஏற்றங்களும் பெரிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அருமையான நாளாக அந்த நாள் இருக்கப்படுது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே பொறுத்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, இரும்பு மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு, காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுக்கிட்ட நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். உட்காந்து டீசெண்டாக பேசுங்க. சண்டை போட்டிங்கன்னா எல்லா காரியமும் கந்தல். சண்டை போட்டு எதையுமே யாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியாது. உட்காந்து பேசுனீங்கன்னா பெரிய சந்தோஷத்தை இன்றைய நாள் பார்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதாவது மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். துர்கை வழிபாடு பண்ணுங்க, பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பா துர்கை அம்மன். ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய நாள். சைக்காலஜிஸ்ட் மாதிரி இந்த நாள் நீங்கள் வேலை செய்வீங்க. இடையூறுகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போகும். இளைய சகோதரனுக்கு ஒரு புது வேலை கிடைக்கும். உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நைட் நேரம் கண்டிப்பாக வெளியே போவீங்க, ஒரு வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. இன்ஃபேக்ட் இல்லைன்னா வேலையிலே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணால் அது நடக்கும். அருமையான ஒரு டைம் பீரியடு தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மெயினா மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய பொன்னான நாள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக சாயந்தரத்துக்குள்ள வரும். ஆனால் பிச்சு 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 வரும், ஒரே அடியாக பணம் வராது. இன்றைய நாள் வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது பேசினா கூட அது பெருசாக்கி, அதாவது ஈர பேனாக்கி பெருமாளாப்போன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பேசுவதுங்கிறது நல்லது. ரெண்டாவது, குடும்பத்தில் உங்கள் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் பார்த்துங்க. இன்றைய நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள். மனசுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நாள். பக்குவமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள். விட்டு கொடுத்து பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். எதுக்காகவும் யாருனாலையும் தள்ளி போகாது. அவ்வளோ நல்லா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சே தீர்வீங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாள் எல்லாத்துலேயுமே சரி. இந்த நாள் நிறைய பேருக்கு நைட் டைம் நல்ல நல்ல ஐடியாவாக வரும். நைட் டைம் வரக்கூடிய ஃபோன் கால் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு லைட்டாக கால் வலி, வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வைங்க, லைட்டாக கால் வலி முட்டி வலி மாதிரி இருக்கும். நல்லா உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி அதை கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒப்பிலியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். மெயினாக ஆண்களுக்கான செலவு, உடம்புக்கான செலவு, அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செலவு, ஃபார்மா மெயினாக ஏதாவது போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர்றது, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் இல்லைன்னா கொஞ்சம் வாரமாக கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி வசூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயம் நடக்கும். ஆனாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். திடீர் ஏற்றம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பொருளாதாரத்தில் நிறையா பெரிய ஆர்டர், பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி மகரத்தில் பிறந்த பல பேருக்கு இந்த நாள் எல்லா விஷயமுமே நண்பர்கள் மூலியமா அல்லது உங்கள் சித்தப்பா மூலியமா பெரியவங்க மூலியமா தானாக நடக்கும். இவ்வளோ நாள் இல்லாத விஷயம் கூட இன்றைய நாள் நடக்கும். ஒரு சில பேருக்கு லைட்டாக அந்த விட்டமின் குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த நாள் வேலை கிடைக்கும். மருத்துவர்களுக்கு பெரிய யோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. மனசுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகவும். பிளான் பண்ணால் அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். வியாபாரத்தில் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கல் மணல் கட்டுமானம் இரும்பு எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது யோகத்தை கொடுக்கும். அதாவது ஒரிஜினலாக எல்லார் மனசுலையும் என்ன இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நாள். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பழைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். பழைய கோவில்கள், பழைய நண்பர்கள், இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உண்மையான கருத்து என்ன அப்படின்னு இன்றைய நாள் எல்லார் மனசுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். பெரிய ஒரு சக்தி, தெய்வத்தின் சக்தி இருக்கிறது. அதனால உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு யோகமா இருக்கு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல சுவாமி பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி வந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.